பிரைஸ் லார்ட். உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், உடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். கவனிங்க, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு, பிசாசு, சூனியம், மந்திரம், ஏவல் சிதறுண்டு போய்விடும். அது நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனும் சிதறுண்டு போய்விடுவான். ஒரு நாள் எழும்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவை இரவு நேரங்களிலே ரோம் அரசாங்கம் கைது செய்வதற்காக பந்தங்களோடும் ஈட்டிகளோடும் கெத்செமனே தோட்டத்துக்கு ஓடி வருகிறார்கள். அவர் வந்தவுடனே இயேசு போய் சீசரெல்லாம் பின்னாடி நிற்கிறார்கள். யாரை தேடுகிறீர்கள்? அவர் சொன்னாங்க, நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம். நான் தான் என்று சொன்ன உடனே அத்தனை போர்ச்சவர்களும் குப்புற விழுந்தார்கள். ஆனால் ஏனென்றால் நான் தான் என்று சொன்ன உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்ப நல்ல விளைக்கணும், தேவன் நம்ம கூட இருந்தா, அவர் நமக்குள்ள எழுந்தருளினா, அது பிசாசாக இருக்கலாம், அது மந்திரமாக இருக்கலாம், அது சூனியமாக இருக்கலாம், அது ஏவலாக இருக்கலாம், அது எந்த ரூபத்தில் பிசாசு வரலாம், மனுஷனாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், வஞ்சகமாக இருக்கலாம், அது எல்லாம் சிதறண்டு போகும். ஜெபம் பண்ணலாமா? பயப்படாதீங்க, இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.